சூப்பர் நேச்சுரல் காட். நீங்க நேச்சுரல் லைஃபை வச்சு சூப்பர் நேச்சுரல் காட் என்ன செய்ய முடியாது? ப்ரூவ் பண்ண முடியாது. நீங்கள் ஆராதிக்கிற தேவன் சூப்பர் நேச்சுரல்னா உங்க லைஃப் சூப்பர் நேச்சுரலா தான் இருக்கணும். இன்னைக்கு நைட்டு தொடங்கட்டும் இயேசு நாமத்துல. நல்லா 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 கரங்களை தட்டி ஆமென். செழிப்பான இடத்திற்கு எங்களை கொண்டு வந்து சேர்த்தீர். அந்த ஓவர்ஃப்ளோ இல்லாதனால தேவன் சொன்னதை நிறைவேற்ற முடியல. ஜனங்களுடைய புறஜாதியோட வாழ்க்கையில ஒரு இம்பாக்ட் நம்மளால கொடுக்க முடியல. உங்க வாழ்க்கை மற்றவர்களை டெம்ப்ட் பண்ண வேண்டும். டெம்ப்ட் பண்ணணும். ஆனா அவன் நம்மளை பார்த்த உடனே ஐயா உட்காருங்க, முதல்ல டீ சொல்றான்றான். எதுக்கு? அவர் மயங்கி விழுந்துடக்கூடாது. முதல்ல டீயை குடிங்க சார். ஏசு நல்லவர் இருக்கட்டும்யா, டீயை குடியான்றான். குடிச்ச உடனே யோனத்தானுக்கு கண்ணு தெளிஞ்ச மாதிரி அவனுக்கு தெரியுது. சொல்லுங்க சார் அப்படின்னு கேட்டு போகும்போது சொல்றாருப்பா, ஏசு நல்லவரா? இவன் வாழ்க்கையை பார்த்தா அப்படி தெரியலையப்பா. இயேசு நல்லவரா கெட்டவரா என்பது யாரை பார்த்தா தெரியும்? சொல்லுங்க சார், யாரை பார்த்தா தெரியும்? சிவாசிலிருந்து கொடுத்த கேலண்டரை பார்த்தா தெரியும்? சொல்லுங்க. அந்த இயேசுனார் அவரே பாவம் வறுமையில தான் இருக்கிறார். எப்படி தெரியணும் நல்லவரா கெட்டவரான்னு? சார் நானே நல்ல மெய்ப்பண்ணாரு. ஒரு 10 ஆடு இருக்கு சார். இப்ப இந்த மெய்ப்பர் நல்லவரா கெட்டவரான்றத எப்படி நீங்க பார்க்கணும்? ஆடோட வயிற்று எப்படி தட்டணும். தட்டி பார்க்கும்போது அது கும்முன்னு இருந்துச்சுன்னா நீங்க கம்முன்னு என்ன செய்யணும்? மெய்ப்பன் இவர் நல்ல மெய்ப்பன். ஆட்டுக்குட்டிலாம் அப்படியே மெலிஞ்சிருக்கு. ஆனா மெய்ப்பன் வயிறு எப்படி? சொன்னா 5000 5 பேர் 5 அப்பத்தை 5000 பேருக்கு ஏசுனார் கொடுத்தாரு. இங்க 5000 பேர் அப்பத்தை கமிட்டியில் இருக்க 5 பேர் சாப்பிட்டுறாங்க. மேய்ப்பன் நல்லவர் என்பது ஆடுகளின் வாழ்க்கையை வைத்துதான் கணக்கிட வேண்டும். அப்படியே கர்த்தர் நல்லவர் என்பதை உங்கள் வாழ்க்கையின் செழிப்பு தான் நிரூபிக்க வேண்டும். நீங்க அதெல்லாம் நம்புறீங்க. ஆனா பணம் வர்றதுக்கு ஒரு ரூட்டை மட்டும் மனுஷன்ட்ட மட்டுமே நம்ம யோசிக்கிறோம். பரிசுத்தவான்கள் எல்லோர் மீது அன்பும் தேவன் பேரில் விசுவாசமும் வைக்கும்படி தேவன் நம்ம அழைத்திருக்கார். பிலிப்பியர் 1 நினைக்கிறேன். மற்றவங்க மேல அன்பு வைக்கணுமா, தேவன் மேல விசுவாசம் வைக்கணுமா? இன்னைக்கு பிரச்சனை என்னன்னா, மனுஷன் தேவன் மேல அன்பையும் மற்றவன் மேல எங்க இருக்க வசனம் இருக்குமா? பிலிப்பியர் 1 மற்றவர்கள் நேசிக்க தேவன் நம்மை விரும்புகிறார், இல்லை என்று நான் சொல்லவில்லை. ஆனால் நம்பிக்கையை தேவன் பேரில் வைக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். கொலோசியர் 1:3. ஓகே. கிறிஸ்து இயேசுவின் மேலுள்ள உங்கள் விசுவாசத்தையும் கடவுள் மேல விசுவாசம் வைக்கணுமா? பரிசுத்தவான்கள் எல்லார் மேலும் உங்கள் அன்பையும் குறித்து அன்பையும் வைக்கணும். விசுவாசத்தை மனுஷன் மேல வைக்காத, அன்பை மனுஷன் மேல வை. நம்பிக்கை எப்பவும் கடவுள் மேல வை. ஆமென். மனிதன் செழிப்புக்குள்ள வாழ விரும்பாததுனால 3 தவறுகள் நடக்கிறது. 1, தேவன் சொன்னதை நிறைவேற்ற முடியாமல் மனிதன் திணறுகிறான். 2வது, மற்றவருடைய வாழ்க்கையில ஒரு இம்பாக்ட் அவனால் கொடுக்க முடியல. 3வது, கடவுளை, சூப்பர் நேச்சுரல் காட அவனுடைய நேச்சுரல் லைஃபை காமிச்சு அவனால சூப்பர் நேச்சுரல் கடவுளை நிரூபிக்க. When you are worshipping a supernatural God, your life must be a supernatural life. என் லைஃப் நேச்சுரலாவே இருக்கு. ஆனா நான் சூப்பர் நேச்சுரல் காட பேசிட்டே இருந்தானா நல்லா இல்ல. சாலமோன்ட்ட கேட்டான், ஏன்டா இவ்வளோ பெரிய ஆலயம் கட்டுற அப்படின்னு கேட்டான். சொன்னா, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் பெரியவர், ஆகையால் நாங்கள் கட்டுகிற ஆலயமும் பெரியது. தேவன் பெரியவர் ஆலயத்துல தெரியுதுன்றான். ஆமென் சொல்லுங்க. அப்படித்தான் சூப்பர் நேச்சுரல் காட். நீங்க நேச்சுரல் லைஃபை வச்சு சூப்பர் நேச்சுரல் காட் என்ன செய்ய முடியாது? ப்ரூவ் பண்ண முடியாது. நீங்கள் ஆராதிக்கிற தேவன் சூப்பர் நேச்சுரல்னா உங்க லைஃப் சூப்பர் நேச்சுரலா தான் இருக்கணும். இன்னைக்கு நைட்டு தொடங்கட்டும் இயேசு நாமத்துல.
நல்லா 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 கரங்களை தட்டி ஆமென். I am worshiping a supernatural God. ஆகவே என்னுடைய வாழ்க்கையும் சூப்பர் நேச்சுரலா தான் இருக்கும். நான் ஆராதிக்க தேவன் ஐஸ்வர்ய சம்பனர். ஆக என்னுடைய வாழ்க்கையும் ஐஸ்வர்ய சம்பனனா தான் இருக்கும். ஆமென் சொல்லுவோம்.